இன்னைக்கு 3ஆவது தெருக்கு 4ஆவது தெருக்கு சாமி வருது. 3ஆவது தெரு பசங்க டெக்கரேஷனில் மாஸ் பண்ணிட்டாங்க. 2 தெருக்கு சாமி வரனால யார் தெரு டெக்கரேஷன் சூப்பராக இருக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி நடக்கும். தெருவு செல் பண்ணி சொந்த காசையும் போட்டு டெக்கரேஷன் பண்ணுவோம். எங்களுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் இதை எடுத்து பண்ணாங்க. அடுத்து நாங்கள் பண்ணுறோம், அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் சிறப்பாக பண்ணுறாங்க. தெரு ஃபுல்லாக கலர் லைட்டாக ஒரே வைப்பாக இருக்கும். எங்கள் தெருலேருந்து சீரியஸ் எடுத்துகிட்டு சாமி அழைக்க போகிறாங்க. வெடி சவுண்டு கேட்டாலே தெருக்கு சாமி வருதுன்னு அர்த்தம். பாத்திரத்தில் தண்ணி, மஞ்சத்தூள், வேப்பிலை, பூலாம் போட்டு ரெடி பண்ணிடுவோம். அர்ச்சனை தட்டை ரெடி. நாங்களும் இந்த பசங்களை மாதிரி சின்ன வயசுலேயே சாமி கூடயே போவோம். ட்ரம்ஸ் நல்லா அடித்தாங்க. எங்கள் அப்பா 100 ரூபா அன்பளிப்பாக கொடுத்தாரு. 5 சாமி வீட்டு வாசல் வந்தோன்னா கரைச்சி வச்ச மஞ்சள் தண்ணி சாமி காலில் ஊற்றுவாங்க. ஒவ்வொருத்தரும் சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. பின்னாடியே மாட்டு வண்டியில் ஐயர் வந்துடுவாங்க. ஐயர்கிட்ட அர்ச்சனை தட்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருவாரு. அர்ச்சனை தட்டு வாங்கின உடனே கற்பூரம் அனைத்துக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்றணும். எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் என்ன மணியடி போட்டுட்டாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு பிரசாதம் தருவாங்க. என்ன பிரசாதம்னு பார்க்க போயிட்டேன். பிரசாதம் பார்த்தீங்கன்னா புளியோதரை, பொங்கல், சுண்டல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.